ஜெய் ஜினேந்திரா. சமயக் தரிசனம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு. முன்னவன் அருகப்பெருமான் பெயரில் அமைந்துள்ள ஆதி பகவான் புலனக்குழுவின் சார்பாக இன்றைய தினம் அறவுரை இணைய நிகழ்வில் இணைந்துள்ள அனைவரையும், மேலும் பணி நிமித்தம் மட்டுமின்றி இன்றியமையாத காரணங்களால் பங்கேற்க முடியாதவர்களையும் மற்றும் என் உயிரினும் உயர்வான ஆன்ற நல்லறத்து சொந்தங்கள் அனைவரையும் மகிழ்ச்சி நிறைந்து வரவேற்கிறேன். இன்றைய தினம் வரை ஆதிபகவான் புலனக்குழுவில் தொடர்ந்து ஆய்வுரைகள், கவி அரங்க நிகழ்வுகள், இலக்கண வகுப்புகள், மேலும் அறவுரை என ஆதிபகவான் புலனத்தின் அறம் மாற்றுதல் பணி நீண்டு கொண்டே உயர்ந்து கொண்டே செல்கிறது. இதற்கு அடிப்படை யாதெனில் நம் ஆசான் கவிராசனாரின் நற்சிந்தனையே வித்தாகும். வந்தை தமிழ் மண்ணில் இருந்து அயல் மண்ணில் பணி நிமித்தமாக வாழ்ந்து வந்தாலும் பிறந்தமன் தாய்மொழி பற்று அதைவிட நல்லறத்தின்பால் பற்றானது வற்றாத ஊற்றாக உருவாகி கொண்டிருக்கிறது. அந்த ஊற்று சிந்தனை நல்லறத்தின் புதுமைகளை வித்திட சாத்தியமாகிறது. புலனக்குழு தொடங்கியதிலிருந்து இன்று வரை 87 வினா நிகழ்வுகள் நடைபெற வித்திட்ட பெருமை கவிராசனாரை சாரும். மேலும் இலக்கணம் பயிற்றுவித்து குறைந்தது 20 புலவர்களை உருவாக்கி மொழி புரட்சிக்கு, நல் அறப்புரட்சிக்கு வித்திட்டுள்ளார். இன்றைய காலகட்டத்தில் படித்தவர்கள் படித்து முடித்து பணியில் சேர்ந்தால் பணத்தை பல மடங்கு பெருக்குவதிலே ஆர்வம் காட்டுவர், திட்டம் தீட்டுவர், பணத்தாசையிலே மூழ்கி அறச்சிந்தனையை துறப்பர், கைவிடுவர். ஆனால் பணத்தாசை இன்றி சுனாமியாய் நல்லற சிந்தனையே சமுத்திரமாக அவரிடம் உள்ளது. இது நல்லறத்தின் சிறப்பு, நல்லறத்தின் பயனே. அந்த பயனே நல்ல முறையில் அறுவடை செய்து வருகிறோம். இத்தகைய சிறப்பிற்குரிய ஆசானை வரவேற்கிறேன். இத்தனை சிறப்பிற்கும் உரிய ஆசானின் செயல்களுக்கு, நல்லற சிந்தனை நிறைந்து ஆதிபகவான் புலனக்குழுவின் செயல்பாடுகளுக்கு தோள் கொடுத்து 87 வினா நிகழ்வுகளை சிறப்பாக நடத்தி முடித்த பெண்பார் புலவர் திருமதி சுபத்ரா சத்தியபாலன் அவர்களை மகிழ்ச்சி நிறைந்து வரவேற்கிறேன். அடுத்ததாக இன்றைய நிகழ்வின் அறவுரை சிறப்புரையாளர் பெண்பார் புலவர் சகோதரி திருமதி ஜெயந்தி ஜெயராஜன் ஆவடி அவர்களை மகிழ்ச்சி நிறைந்து வரவேற்கிறேன். சகோதரி அவர்கள் சென்னை மீனம்பாக்கம் அகர்சன் மான்மல் ஜெயின் கல்லூரியில் எம்காம் வணிகவியல் முதுகலை பட்டம் பெற்றவர். சமண தத்துவங்களில் ஆழ்ந்த புலமை நிரம்பியவர். நம் ஆசானிடம் இலக்கணம் பயின்று ஏராளமான வெண்பாக்களை படைத்துள்ளார். அவர் படைத்த படைப்புகளில் அருகனின் பெருமைகள் மிளிரும், ஒளிரும், ஒலிக்கும். மேலும் புது கவிதைகள் படைத்தல், கவியரங்கத்தில் பங்கேற்று மிக உயர்வாக தம் புலமையை வெளிப்படுத்தியுள்ளார். தமிழ் ஆர்வலர், பட்டிமன்ற பேச்சாளர், அருகன் தத்துவ மாத இதழில் தொடர்ந்து நல்லறம் தொடர்பான கட்டுரைகளை எழுதி வருகிறார். சகோதரி ஜெயந்தி ஜெயராஜனின் இத்தகைய சிறப்புகளுக்கு வலிமையாக உயர்வாக திகழ்வது அவரிடம் நிறைந்துள்ள புலமைதான். அதனால்தான் இதுவரை நடைபெற்ற 87 வினா நிகழ்வுகளில் அதிக அளவில் பங்கேற்று விடைகளை அளித்த பெருமைக்குரியவராக திகழ்கிறார். ஆசானுக்கு மட்டுமல்ல, குழுவில் உள்ள அனைவரின் பாராட்டுதலுக்கும் உரியவர். நான் ஒரு நாள் சகோதரியை தொடர்பு கொண்டு, ஏன் நீங்கள் அறவுரை நிகழ்த்தக்கூடாது என்று கேட்டேன். அதற்கு மறுக்காது சற்றும் தாமதியாது நிகழ்த்துகிறேன் என்று சொன்னதோடு மகிழ்ச்சி நிறைந்து மெய்ப்பொருள்கள் என்ற தலைப்பில் உரை நிகழ்த்துகிறேன் என்று தெரிவித்தார். அவர் தேர்ந்தெடுத்த தலைப்பு உயரிய தலைப்பு. அருங்கலச்செப்பு மெய்ப்பொருள் தேறுதல் நற்காட்சி என்று உரைக்கிறது. மெய்ப்பொருள் என்றவுடன் நானும் மகிழ்ந்தேன். உடன் ஆசானுக்கு தெரிவித்தேன். சகோதரி சுபத்ரா சத்தியபாலன் அவர்களுக்கும் தெரிவித்தேன். இருவரும் மகிழ்ச்சி நிறைந்து வரவேற்றதோடு இன்றைய தினம் அறவுரை நிகழ்விற்கும் வழிவகுத்தனர். 6 மெய்ப்பொருள்களான ஜீவன், புத்கலம், தருமம், அதருமம், ஆகாயம் மற்றும் காலம் குறித்து விரிவாக தெளிவாக
உயர்வாக உரை வழங்குவதற்கு சால பொருத்தமானவர் அன்பு சகோதரி பெண்பார் புலவர் ஜெயந்தி ஜெயராஜன் அவர்களை மெய்ப்பொருள்கள் குறித்தான அறவுரையினை வழங்கிட அன்புடன் அழைக்கிறேன். மகிழ்ச்சி. நன்றி. மிக்க மிக்க நன்றிங்க ஐயா. நன்றிங்கம்மா. நன்றி. நாங்க தான் நன்றி சொல்லணும் உங்களுக்கு. கேக்குதுங்களா? கேக்குதுங்க. கேக்குது. கேக்குதுங்க. கேக்குதுங்க. உன் நமலனானவன் நான்முக தீர்த்தனவன் நன் நிமலனானவன் நிர்மல தூயனவன் நல்லறிவனானவன் ஞான வடிவமவன் நம் அருகநாதனை போற்று. அனைவருக்கும் வணக்கம். அற உணர்வு கொண்டு இங்கே அறவுரையை கேட்க ஆவலோடு வந்திருக்கிற அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கங்கள். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் தலைப்பு மெய்ப்பொருள்கள். மெய்ப்பொருள்கள்னா என்ன? ஃபர்ஸ்ட், மெய்ப்பொருள்கள் என்பது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய 6 பொருள்கள். இந்த உலகத்துல 6 பொருள்கள் தான் இருக்கு, ஒண்ணு கூடவோ குறையவோ இல்லை. முதல்ல பொருள்கள்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, குணங்களின் சமூகம் தான் பொருள்கள் என்று சொல்லப்படுகிறது. அதாவது குணங்கள்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எது ஒரு பொருளில் நிரம்பி இருக்கிறதோ, அந்த திரவியத்தின் எல்லா நிலையிலும் காணப்படுகிறதோ அதுதான் குணம். எது ஒரு பொருளில் முழுதாக நிரம்பி இருக்கிறதோ, அந்த திரவியத்தின் எல்லா நிலைகளிலும் முப்பரிமாணங்களிலும் அது காணப்படுகிறதோ அதுதான் குணம் என்று அழைக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட குணங்களின் சமூகம் தான் பொருள். அப்படிப்பட்ட பொருள்களின் சமூகம் தான் இந்த உலகம். அப்படிப்பட்ட பொருள்களுக்கு இன்னைக்கு பல பொருள்கள் இருக்குங்க. பொருள்கள் அப்படின்னு சொன்னா, பொருள்னு சொன்னா ஒரு கவிதை இருக்கு, ஒரு புரியாத வார்த்தை இருக்குன்னா அதனுடைய அர்த்தம் சொல்றத பொருள்னு சொல்லுவோம். அந்த மாதிரி பொருள்களுக்கு பல பொருள் இருக்கு. இங்க பொருள் சொல்றது திங், இது ஒரு பொருள், அதை தான் சுட்டுகிறாள். அது ஏன் மெய்ப்பொருள் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மெய்ப்பொருள் என்ற அந்த மெய் அப்படிங்கிற வார்த்தை அதனுடைய உண்மை தன்மையை சுட்டுவதற்காக குறிப்பிடப்படுகிறது. மெய்ப்பொருள் என்கிற வார்த்தை அதனுடைய உண்மை தன்மையை சுட்டுவதற்காக குறிப்பிடப்படுகிறது. ஏன்னா பொருள்னா 6 தான் இருக்கா? ஆமா, 6 மட்டும்தான் இருக்கிறது. இந்த 6க்குள்ளே அனைத்தையும் அடங்கி விடுகிறது. 6 பொருள்கள் தான் உலகத்தில் இருக்கிறது. இது பகவானால் அருளப்பட்டது. பொருள்கள் பகவானால் அருளப்படாது. அநாதி காலமா இந்த உலகத்துல இருக்கு. இப்படி இருக்கு அப்படிங்கிற விஷயம் பகவானால் அருளப்பட்டது. இந்த மெய்ப்பொருள்கள்ல என்னென்ன மெய்ப்பொருள்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தா, உயிர், உட்கலம், தன்மம், அதன்மம், ஆகாயம், காலம். இந்த 6 மெய்ப்பொருள்கள் மட்டும்தான் இந்த உலகத்தில் இருக்கு. முதல்ல இந்த உலகம்னா என்ன? இந்த உலகம் என்பது இந்த 6 பொருள்களான இந்த 6 பொருள்களின் சமூகங்களால் உருவாக்கப்பட்டதுதான், இது இருக்கிறது தான் இந்த உலகம். இதை தாண்டி இருப்பது அலோகம். அலோகத்தில் ஒரே ஒரு பொருள் மட்டும்தான் இருக்கிறது, அது ஆகாயம். இந்த 6 பொருள்கள் இருந்தால்தான் அது உலகம். அப்படி இருக்கிற இடம்தான் உலகம் என்று சுட்டப்படுகிறது. ஒரு உயிர் பொருள்னா என்னன்னு முதல்ல. உயிர் பொருள் என்பது 6 பொருள்களிலே சிறந்த பொருள். ஏன் அது சிறந்த பொருள்? அந்த ஒரு பொருள் உயிருக்கு மட்டும்தான் தன்னை அறியும், பிற பொருளையும் அறியும் அறிவு இருக்கிறது. தன்னையும் அறியக்கூடிய, பிற பொருளையும் அறியக்கூடிய அறிவு இருப்பது உயிர். இந்த உயிர் பொருளுக்கு மட்டும்தான் அந்த அறிவு இருக்கு. அப்படி இருக்கிறதுனாலதான் இது உயிர். இப்படி இல்ல, இந்த அறிவு இல்லாத பொருள்கள் எல்லாம் ஜடம். மற்ற 5 பொருள்களும் ஜடம். இந்த உயிர் பொருள் மட்டும்தான் உயிர் பொருள் இருக்கக்கூடிய பொருள். இந்த பொருள் அப்படின்னு சொன்னாலே, பொருளுக்கு இன்னும் டீட்டெயிலா அர்த்தம் சொல்லணும்னா, அது அதனுடைய மூலக்கூறு தோற்றம், அழிவு, நிலைப்பேறு. இந்த தோற்றம், அழிவு, நிலைப்பேறு இது 3 இருந்தாதாங்க அது பொருள். ஒரு பொருள்னா அதுல அந்த பரிமாணங்கள் இருக்கணும். அது தோன்றணும், அழியணும், தோன்றணும், அழியணும். ஆனா அது நிலைப்பேறும் பெற்றிருக்கணும். அது எப்படி நிலைப்பேறு பெற்றிருக்கும் என்றால், அதனுடைய குணங்கள், அது அந்த நிலைப்பேறு அப்படியே இருக்கும். ஆனா அந்த கால நிமித்தத்தின் காரணமாக தோற்றம், அழிதும் அந்த மாறுதல்களும் இருந்து கொண்டே இருக்கும். இது 3 இருந்தால்தான் அது பொருள். உதாரணத்துக்கு இப்ப தங்கத்துல வளையல் இருக்கு. இந்த வளையல் உடைஞ்சிடுச்சு, பிறகு நாம அதை ஒரு மோதிரமா செய்யணும். இப்ப வளையல் அப்படிங்கிற வளையல்ங்கிற பரியாயம்
படிப்படியாக முடிவுக்கு வந்து விடுகிறது. மோதிரம் என்கிற பரியாயம் வந்து விடுகிறது. தோற்றம் இருக்கு, அழிவு இருக்கு. ஆனா தங்கம் தங்கம் தானே. அது வளையலா இருந்தாலும் தங்கம் தான், மோதிரமா இருந்தாலும் தங்கம் தான். தங்கம் எப்பொழுதும் தங்கம் தான். அது நிலைப்பேறு, அது குணம், அதுதான் தங்கம். இப்படி ஒரு பொருளில் நிலைப்பேறும் இருக்கும், தோற்றமும் இருக்கும், அழிவும் இருக்கும். அப்படி இருக்கக்கூடியதுதான் பொருள். அந்த பொருள் அந்த அந்த பொருள்ல வந்து குணங்கள் நிரம்பி இருப்பதுதான், குணங்களின் சமூகம் நிரம்பி இருப்பதுதான் பொருள். அந்த பொருளுக்குன்னு ஒரு குணங்கள் இருக்கும். புற்களம்னா அதோட குணங்கள் நிறம், சுவை, மனம், ஊறு, இதெல்லாம் வந்து புற்களத்தினுடைய குணங்கள். உயிரினுடைய குணங்கள் அனந்தானந்த குணங்கள் இருக்கும். குறிப்பா சொல்லணும்னா அனந்த ஞானம், அனந்த வீரியம், அனந்த சுகம், இப்படி குணங்களால் நிரம்பி இருப்பதுதான் பொருள். இந்த பொருள்களால் நிரம்பி இருப்பதுதான் இந்த உலகம். இந்த உயிர் பொருள் வந்து எப்படி இருக்கிறது இந்த உலகத்துல உயிர் என்ற பொருள் இருக்கு. அது நம்ம எல்லாருக்கும் தெரியும், நாமே உயிர் தான். இந்த உயிர் பொருள் எப்படி இருக்கிறது என்றால், இதனுடைய தன்மை, இது சுருங்கவும் விரியவும் முடியும். உயிர் பொருள் வந்து சுருங்கவும் விரியவும் முடியும். ஒரு எறும்புலையும் உயிர் அது 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 வந்து சுருங்கி இருக்கிறது. அது தன்னுடைய புற்களமான உடம்பு எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு அந்த பொருள் சுருங்கி கொள்ளும். தன்னுடைய புற்களமான உடம்பு பெரியதாக இருக்கும்போது அந்த அளவுக்கு அது இருக்கும். யானையா இருக்கும்போது ஒரு யானையினுடைய அளவுக்கு ஒரு உயிர் இருக்கும். எறும்பா இருக்கும்போது எறும்பினுடைய அளவுக்கு அந்த உயிர் இருக்கும். மிகப்பெரிய அளவில் இந்த உயிர், அதாவது லோகாகாயம் லோகாகாயம்ன்றது வந்து அசங்கியாத பிரதேசங்கள் கொண்டது. இந்த உயிரும் அசங்கியாத பிரதேசங்கள் கொண்டது. அதாவது கேவலி சமுத்காத்தம் அப்படிங்கிற நேரத்துல வந்து, அதாவது 13வது குணஸ்தானத்துல இருக்கிற உயிர் கேவலி சமுத்காத்தம் செய்யும் பொழுது, சயோகி கேவலி உயிர் தன்னுடைய அந்த சரீரத்தை, மூல சரீரத்தை விடாம இந்த லோகாகாயம் அளவுக்கு விரியும். லோகாகாயம் அசங்கியாத பிரதேசம் கொண்டது. இந்த உயிரும் அசங்கியாத பிரதேசங்களை கொண்டது. லோகத்துக்கு வெளியில போகாது, தம் மூல சரீரத்தை விடாது. அவ்வளவு பிரதேசங்களை கொண்டதுதான் இந்த உயிர். ஆனா அது ஒரு எறும்பா இருக்கும்போது எறும்பு அளவுக்கு சின்னதா இருக்கும். ஒரு சூட்சமமான உயிரா இருக்கும்போது அந்த சூட்சமமான உயிர் அளவுக்கு அது சின்னதா இருக்கும். இப்படி சுருங்கும் விரியும் தன்மை கொண்டதுதான் இந்த உயிர் பொருள். இந்த உயிர் பொருளை இந்திரியங்களால அறிய முடியாது. அதாவது நம் பொறிகளால இந்த உயிர் பொருளை அறிய முடியாது. ஏன் அறிய முடியாதுன்னா, இது அருவமானது. இதுல சுவை, மனம், ஊறு இதெல்லாம் கிடையாது. நிறம் முதலான குணங்கள் இதுல கிடையாது. அதனால இந்திரியங்களால் அறிய முடியாது. இந்த அறிவியல் உபகரணங்கள், நுண்ணோக்கிகளால் எல்லாம் அறியவே முடியாது. இது வந்து அனந்த குணங்களை உடையது. உயிர் ஏற்கனவே சொன்ன மாதிரி அனந்த குணங்களை உடையது. அறிவு அப்படிங்கிறதுதான் இந்த உயிரினுடைய சிறந்த பண்பு. ஏன்னா மத்த பொருள்களுக்கு இந்த பண்பு கிடையாது. அறிவு அப்படிங்கிறது தான் இந்த உயிரினுடைய சிறந்த பண்பு. இந்த 6 பொருள்களிலேயே அதனாலதான் உயிரை வந்து சிறந்த பொருளா நம்ம சொல்றோம். ஒரு சூட்சம உயிர் வந்து ஊசி முனை அளவு கூட, அவ்வளவு சின்னதா கூட இந்த சூட்சம உயிர்கள் இருக்கும். இப்படி இந்த உயிர் பொருள் வந்து இந்த உலகத்தில் இருக்கிறது. இன்னொன்னு புத்கலம். அடுத்த பொருள் வந்து புத்கலம். இதுல வந்து அறிதல் குணம் கிடையாது. இந்த புத்கலத்துல அதாவது அறிவு கிடையாது. இது ஒரு ஜட பொருள். அது வந்து புற்களம். எதை வந்து ஒரு புற்களம் அப்படின்னு சொல்றோம்னா, ஒன்றிலிருந்து பிரியவும் மற்றொன்றுடன் சேரவும் தகுதியுடைய ஆற்றலுடைய பொருள்களைத்தான் புற்களம்னு சொல்றோம். இப்போ ஒரு இரும்பு துண்டு இருக்கு. பல இரும்பு துண்டுகளை சேர்த்து ஒரு பொருளா நம்ம உருவாக்குறோம். ஒரு கண்ணாடி குவளை இருக்கு, கீழே போட்டு உடைச்சிடறோம், அது சில்லா போயிடுது. இப்படி ஒன்றிலிருந்து பிரியவும் ஒன்றுடன் ஒன்று சேரவும் தகுதியுள்ள பொருட்களைத்தான் புற்களம் அப்படின்னு சொல்றோம். பிரிஞ்சாலும் அதுல புற்கள பரமாணுக்கள் இருக்கும், சேர்ந்தாலும் சொந்தமா அந்த புற்கள பரமாணுக்கள் இருக்கும். அதைத்தான் வந்து நம்ம புற்களம்னு சொல்றோம். இதை வந்து இந்திரியங்களால் அறியக்கூடியது. இந்த புற்களத்தை வந்து நம்ம இந்திரியங்களால் அறியலாம். வறுமையான புற்களம், நம்ம சேர் டேபிள் இதெல்லாம் இந்திரியத்தால் அறிய முடியும். ஆனா புற்கள பரமாணு, ஒரு தனி பரமாணுவா புற்கள பரமாணுவா இருந்தா அது இந்திரியத்தால அறிய முடியாது. எப்படின்னா, புற்களத்துல பல வகை இருக்கு. நுண்மையுள் நுண்மையுள் பருமையுள் நுண்மை, பருமை, இருபருமை அப்படின்னு சொல்லி பல வகை 6 வகைகள் இருக்கு. இந்த 6 வகைகள நுண்மையுள் நுண்மை என்கிற 2 வகைகள் இருக்கிற பரமாணுக்களை நம்மளால வந்து அறிய முடியும். நம்ம இந்திரியங்களால அறிய முடியாது. அவ்வளவு நுண்ணியதாக இருக்கும்.
அது எந்த இந்திரியங்கள் கொண்டும், அதாவது ஐம்புலன்களால் அறிய முடியாது. எந்த ஒரு நுண்ணோக்கிகள் கொண்டும், எந்த அறிவியல் உபகரணங்களை கொண்டும் அறிய முடியாது. மேலும் கேவல ஞானத்துக்கு மட்டுமே புலப்படக்கூடியது. அவ்வளவு நுண்மையான பிரமாணங்கள் இருக்கும். ஒரு பிரதேசம், இப்போ உயிர் அசங்காத பிரதேசம் இருக்குதுன்னு சொல்றோம். அந்த பிரதேசம்ங்கிறது எதை வச்சு கணிக்கிறோம்னா, இந்த புத்கல பரமாணு வச்சுதான் சொல்லப்படுகிறது. ஒரு பிரதேசம்னா என்ன? ஒரு புத்கல பரமாணு, அதாவது மிகச்சிறிய நுண்ணிய ஒரு புத்கல பரமாணு, எந்த இந்திரியங்களாலும் அறிய முடியாத, நுண்ணோக்கிகளாலும் அறிய முடியாத, கேவல ஞானத்துக்கு மட்டுமே புலப்படக்கூடிய அவ்வளவு சிறிய நுண்ணிய புத்கல பரமாணு இந்த ஆகாய பிரதேசத்தில் எவ்வளவு இடத்தை எடுத்துக்கொள்கிறதோ அந்த இடம் ஒரு பிரதேசம். அவ்வளவு சிறிய இடம் தான் ஒரு பிரதேசம் அப்படின்னு சொல்லி, அது மாதிரி இந்த புத்கல பரமாணுக்கள் அவ்வளவு நுண்ணியதாக இருக்கும். ஸ்கந்த வடிவில், அதாவது 2க்கு மேற்பட்ட புத்கல பரமாணுக்கள் சேரும்போது ஒரு பொருளாக ஆகும்போது ஸ்கந்த வடிவில் ஆகும்போது அது மேலும் பருமையாக அப்படி அந்த ஸ்கந்தம்ங்கிற வகையில அந்த புத்கல பரமாணுக்கள். இந்திரியங்களால் அறியக்கூடியது புற்களம். நிறம், சுவை, மனம், ஊர் இதெல்லாம் உள்ளது. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். நிறம், சுவை எல்லாமே இந்த குணங்கள் இருந்தாதான் அது புற்களம். இந்த குணங்கள்லாம் இருக்கு. இது உருவமுடையது. இத நம்ம பார்க்க முடியும். இந்த புற்களத்தை பார்க்க முடியும். ஆனா ஒரு தனி பரமாணுவை, ஒரு நுண்ணிய பரமாணுவை நம்மளால பார்க்க முடியாது. ஆனா புற்கள பரமாணுக்கள் சேர்ந்த ஸ்கந்தத்தை நம்மளால பார்க்க முடியும். நம்மளுடைய பரமாணு இது எப்படி ஒரு தனி பரமாணு நம்ம சொல்றோம்னா, எந்த ஒரு பரமாணு மேலும் பிரிக்கப்பட முடியாதோ, அதுக்கு மேல அதை பிரிக்கவே முடியாது அப்படின்னா, அப்படிப்பட்ட மேலும் பிரிக்க முடியாத அளவுக்கு நுண்ணிய அளவில் இருக்கிற அணுவை அதான் நம்ம புத்கல பரமாணு, அது ஒரு தனி பரமாணு அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த பரமாணுக்கள் சேர்ந்த பிண்டத்துக்கு தான் ஸ்கந்தம்னு சொல்றோம். இப்படியாக இந்த புற்கலங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறது. இந்த புற்கலங்கள் அனந்தானந்த புற்கலங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறது. புற்கலம்னா இப்படித்தான் இருக்கும். தன்மம், அடுத்த தன்மம்ங்கிற திரவியம் இந்த உலகத்துல இருக்கு. அந்த திரவியத்தை பத்தி அது எப்படி இருக்கிறது என்பதை பத்தி. நிறம் முதலான குணங்கள் அதுல கிடையாது. தன்மம்ங்கிற திரவியத்துல நிறம், அந்த புற்களத்துக்கு உண்டான குணம், அந்த இதெல்லாம் கிடையாது. ஆனாலும் இது ஜடப்பொருள் தான், அருவப்பொருள். இதை நம்ம அறிய முடியாது. இது ஒரே பொருளா இருக்கு. இந்த உலகம் முழுவதும் ஒரே பொருளாக இருக்கக்கூடியது இந்த தன்மம். தன்மம் அதன்மம் போலதான், ரெண்டும் ஒரே பொருளா இருக்குது. இது பிளவுபடாமல் இருக்கிறது. இந்த லோகம் முழுவதும், லோகாகாயம் முழுவதும் எவ்வளவு இடங்கள் இருக்கிறதோ அவ்வளவுக்கும் ஒரே பொருளாத்தான் இருக்கு. பிளவுபடாமல் முழுசா ஒரே பொருளா இருக்கு. இந்த தன்மம் என்கிற திரவியம், அதன்மம் திரவியம் அதே போலதான். இந்த தன்மம் அதன்மம் திரவியம் என்ன பண்ணுது, எதுக்காக இருக்கு அப்படின்னா, உயிர் புற்களம்ங்கிறது அசையக்கூடிய பொருள், இதெல்லாம் நமக்கு தெரியும். தன்மம் அதன்மம் இருக்கு. அது என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு தன்மம் அப்படிங்கிற பொருள் ஒரு ஒரு பொருள், ஒரு உயிரோ புற்களமோ தானாக விரும்பி இடம்பெயர விரும்புகின்ற ஒரு உயிருக்கோ புற்களத்திற்கோ இடம்பெயர்வதற்கு துணையாக இருக்கிறது. அப்படி இருப்பதுதான் தன்மம்ங்கிற பொருள். தானாக விரும்பி, அது ரொம்ப முக்கியம். ஏன்னா இது நிமித்தமா இருக்கிறது அப்படின்னா, இது ஒரு அம்மா குழந்தைக்கு பாடம் சொல்லி கொடுப்பது போல, அம்மா குழந்தைக்கு பாடம் சொல்லி கொடுக்கும்போது எவ்வளவு அக்கறை இருக்கும். அந்த குழந்தை பாஸ் ஆகணும், நல்ல மார்க் வாங்கணும், அக்கறையோட சொல்லி தருவாங்க. அதுக்கு ஒரு காரணம், அர்த்தம் இருக்கும். ஆனா இந்த தன்மம்ங்கிற பொருள் ஒரு பொருளை இன்னொரு இடத்துல இருந்து நகர்த்துறதுக்கு ஒரு நிமித்தமா இருக்குதே தவிர, அந்த பொருள் நகரணுங்கிறதுல ஆர்வமோ அக்கறையோ அந்த பொருளுக்கு கிடையாது, அந்த தன்மத்துக்கு கிடையாது. ஒரு மீன் இருக்கிறது, அது தண்ணியில நீந்துது. அந்த மீன் தண்ணியில நீந்தறதுக்கு தண்ணீர் உதவியா இருக்கு. தண்ணி இல்லைன்னா மீன் நீந்த முடியாது. அந்த தண்ணீர் உதவியா இருக்குது. ஆனா அந்த நீந்துன்னு சொல்லி அந்த மீனை தண்ணீர் குடிச்சு தள்ளி விடுது. அந்த தண்ணீர் ஒரு நிமித்தமாகத்தான் இருக்கிறது. அது போல ஒரு உதாசீன நிமித்தம் தான். ஆனா அந்த உதாசீன நிமித்தம் அதுதான் ஒரு பொருளின் இயக்கத்திற்கு மிக முக்கிய நிமித்தமாக இருக்கிறது. நீங்க ஒரு சின்ன கற்பனை பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒரு அதன்மங்கிற பொருள் இந்த உலகத்திலே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அதன்மங்கிற பொருளே இல்லை. ஒரு பொருள் இப்படி இடம் விட்டு இடம் நாம் நகர முடியுமா? ஒரு புத்கலம் இடம் விட்டு இடத்தை நகர்த்தி வைக்க முடியுமா? இந்த உலகத்துல ஏதாவது ஒரு செயல்பாடுகள் நடக்குமா?
இந்த தன்மம்ங்கிற பொருள் இல்லை. ஏதாவது ஒரு சின்ன செயல்பாடாவது இந்த உலகத்துல நடக்குமா? நடக்கவே நடக்காது. அதாவது எல்லாமே ஸ்டாச்சு தான், அப்படியே ஒரே மாதிரி இருக்க வேண்டியது. அப்புறம் அந்த உலகமே ஒரு உயிர்ப்பு இல்லாம தான் இருக்க முடியும். சோ அந்த மாதிரி அதன்மம் தன்மம் இந்த ரெண்டு பொருள். அதன்மம்ங்கிற பொருள் என்ன செய்யுதுன்னா, தன்மம் தானாக விரும்பி இடம்பெயர விரும்புகிற புத்கலத்திற்கும் உயிர் பொருளுக்கும் இடம்பெயர்வதற்கு நிமித்தமாக இருக்கிறது. அதன்மம் என்கிற பொருள் தானாக விரும்பி நிற்க விரும்புகிற உயிருக்கும் புற்கலத்திற்கும் நிமித்தமாக இருக்கிறது. இது இடம்பெயர்வதற்கு நிமித்தமாக இருக்கிறது, அது நிற்பதற்கு நிமித்தமாக இருக்கிறது. இந்த அதன்மம்ங்கிற ஒரு பொருள் இல்லைன்னா நம்ம ஒரு இடத்துல ஒரு நிலை பெற்று இருக்க முடியுமா? இந்த இடத்துல நம்ம நிக்க முடியுமா? இது என் வீடு, இந்த இடத்துல வர்றோம், இந்த இடத்துல எல்லாம் பண்ண முடியுமா? ஒரு பொருள் ஒரு இடத்துல நிக்க முடியுமா? இந்த அப்படியே சுத்திக்கிட்டே இருந்தா என்ன? ஒரு கற்பனை பண்ணி பார்க்கலாம். ஒரு பொருள் நிலை பெற்று இருக்கணும்னா இந்த அதன்மங்கிற திரவியம் இருக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம இன்னைக்கு இங்க இருப்போம், நாளைக்கு லண்டன்ல போய் காஃபி குடிச்சிட்டு இருப்போம், லண்டன்ல இருக்கோம், வேற எங்கேயாவது இருக்கும். அந்த மாதிரி ஒரு நிலைப்பெயர் தன்மை, அந்த நிலை ஒரு பொருள் நிற்கக்கூடிய அதுக்கு நிமித்தமாக இருப்பது இந்த அதன்மம் அப்படிங்கிற பொருள். இதுல முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னா, இது இடம் விட்டு இடம் பெயராது, அதோட இடத்துல அது இருக்கும். இது இடம் விட்டு இடம் பெயராது. இந்த அதன்மம் தன்மம்ங்கிற ரெண்டு பொருள் தான் இந்த உலகம் அலோகம் என்ற பிரிவுகளுக்கே காரணமாக இருக்கிறது. இந்த அதன்மம் தன்மம் இருக்கிறது இடம் விட்டு இடம் பெயராம இருக்குதுங்கிறது தான் இந்த பிரிவுகளுக்கே காரணமாக இருக்கிறது. இந்த ரெண்டு பொருள்களும், ஒரு பொருள் இடம் விட்டு நகரவும், ஒரு பொருள் ஒரு இடத்தில் நிற்கவும் துணையாக இருக்கிறது. இது ஒரே பொருளாக இருக்கிறது. இது எள்ளுக்குள் எண்ணெய் போல இந்த உலகம் முழுதும் வியாபித்து இருக்கிறது. இது பிளவுபடாமல் இருக்கிறது. இந்த பொருள், இப்படிப்பட்ட ஒரு பொருள் தான் ஒரு பொருள் இடம்பெயர்வதற்கும் நிலைப்பதற்கும் காரணமாக இருக்கிறது. அடுத்தது ஆகாயம். இந்த ஆகாயத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா ரொம்ப பெருசா சொல்லலாம், அவ்வளவு சொல்றதுக்கு இருக்கு. ஆகாயத்தை பத்தி சொல்லணும், ஒரு கரணான யோகத்துக்குள்ளே போயிட்டு வந்துடலாம். அந்த அளவுக்கு ஒரு ஆகாயம் அப்படிங்கிற பொருள் ரொம்ப பரந்துபட்டது, ரொம்ப பரந்துபட்டது. அது வார்த்தைகளால சொல்லவே முடியாது. ஒரு பெரிய ஸ்கிரீன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு பெரிய ஸ்கிரீன்ல ஒரு சின்னதா ஒரு புள்ளி வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த புள்ளிதான் உலகம்னு வச்சுக்கோங்க. இந்த 6 மெய்ப்பொருள்களால இருக்கிற உலகம். இந்த உலகத்தை சுத்தி எல்லா பக்கமும் ஆகாயம் தான் இருக்கு. இந்த உலகத்துக்குள்ளேயும் ஆகாயம் தான் இருக்கு. இந்த உலகத்தை சுத்தி எல்லா இடத்துலயும் ஆகாயம் தான் இருக்கு. இது எவ்வளவு பெருசுன்னா, இந்த உலகத்தை விட அனந்த மடங்கு பெரியது. இந்த உலகமே அசங்கியாத பிரதேசங்கள் கொண்டது, அவ்வளவு பெரியது. இந்த உலகத்தை விட அனந்த மடங்கு பெரியது ஆகாசம். இந்த ஆகாயம் அப்படிங்கிற பொருள், அதாவது நம்ம ஆகாயம்னா என்ன சொல்லுவோம்? மேல அண்ணாந்து பார்த்தா வானத்துல தெரியுது, ஆகாயம் ஸ்பேஸ். இப்ப நம்ம இருக்கிற இடத்துல, இந்த ரூம்குள்ள இருக்கிற வெற்றிடம், இந்த ஸ்பேஸ், இது ஆகாயம் தான். நம்ம ஒரு செவர் வச்சு செங்கலை வச்சு அதை தடுத்து கட்டிடுறோம், அதுக்காக ஆகாயத்தை பிரிச்சுட்டோம் ஆயிடுமா? கிடையாது. இந்த இது மேல இருக்கிறது, கீழே இருக்கிறது, அடியில இருக்கிறது, இந்த பூமிக்கு அடியில இருக்கிறது எல்லாமே ஆகாயம் தான். இந்த ஆகாயம் தான் எல்லா பொருள்களுக்கும் இடம் கொடுத்து வச்சிருக்கு. இந்த ஆகாயம்தான் மற்ற பொருள்களுக்கு இடம் தந்திரு. மற்ற பொருள்கள் அனைத்தும் இந்த ஆகாயத்தில் தான் இருக்கிறது. நம்ம இருக்கிறோம் அப்படின்னா, நம்ம இருக்கிற இடத்துல இருக்கிற ஸ்பேஸ் ஆகாயம் தான். நம்ம வீட்டுக்கு வெளியில இருக்கிற ஸ்பேஸ் ஆகாயம் தான். நம்ம திரசநாளைக்குள்ள இருக்கிற ஸ்பேஸ் ஆகாயம் தான். திரசநாளைக்கு வெளியில இருக்கிற ஸ்பேஸ் ஆகாயம் தான். இந்த உலகத்துக்குள்ள இருக்கிற ஸ்பேஸ் ஆகாயம் தான். உலகத்துக்கு வெளியில இருக்கிறதும் ஆகாயம். எல்லாமே ஆகாயம் தான். இந்த ஆகாயத்தில் இத்தனை பொருள்களும் இருக்கிறது. இது ஆகாயத்தில் உலகம் என்று சுட்டப்படுகின்ற இடத்தில் 6 மெய்ப்பொருள்கள் இருக்குது. இந்த உலகம் அல்லாத அலோகத்தில் வெறும் ஆகாயம் என்ற ஒரு பொருள் மட்டுமே இருக்கிறது. இந்த உலகம் என்று எதை வைத்து சுட்டுகிறோம்? தன்மம் அதன்மம் என்ற பொருள்கள், இடம்பெயராத பொருள்கள் நிலை பெற்று இருக்கின்ற இடம் மற்றும் உயிர் புற்களம் கால பரமாணுக்கள் இருக்கிற இந்த இடத்தை தான் உலகம் என்று நாம் சுட்டுகிறோம். இந்த உலகம் அல்லாத அலோகம் என்பது மிக 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 பெரியது. அந்த அலோகத்திலும் ஆகாயம்தான் இருக்கிறது. அதாவது ஒவ்வொரு இத்தனை பிரதேசங்கள் வரையறுத்து சொல்ல முடியாத அளவுக்கு அனந்தமா இருக்கு.
ஆக, இந்த என்ன சொல்றது, இதோடைய எவ்வளவு பெரியது ஆகாயம்ங்கிறது நம்ம கற்பனைக்கு அப்படின்னு சொல்லுங்க. அந்த அளவுக்கு மிக பெரியதாக இருக்கிறது காலம். அடுத்த மெய்ப்பொருள் காலம். இந்த காலம் அப்படிங்கிற மெய்ப்பொருள் இதுக்கு நிறம் முதலான குணங்கள் கிடையாது. காலம்ங்கிறது ஒரு பரமாணு, பொறிகளால் அறிய முடியாது, நம்மளுடைய பொறிகளால் அறிய முடியாது, எந்த நுண்ணோக்கிகள் கொண்டும் அறிய முடியாது. அப்படிப்பட்டதுதான் இந்த காலம். இது ஒவ்வொரு பரமாணுவும், இந்த ஒவ்வொரு பரமாணுவும் இந்த உலகத்தில் எத்தனை பிரதேசங்கள், அசங்கியாத பிரதேசங்கள் உள்ளதோ அத்தனை பிரதேசங்களிலும் தனித்தனியாக ஒவ்வொரு பிரதேசத்திற்கும் ஒவ்வொன்றாக எத்தனை பிரதேசங்கள் உள்ளதோ அத்தனை, ஒவ்வொன்றுக்கும் ஒன்று வீதம் அத்தனை பரமாணுக்கள் இருக்கிறது. ஒரு பிரதேசத்துக்கு ஒரு கால அணு இருக்கிறது. அதே போல அத்தனை பிரதேசங்களுக்கும் ஒவ்வொரு கால அணு இருக்கிறது. இந்த உலகம் முழுவதும் நிரம்பி இருக்கிறது. இது எப்படி இருக்குன்னா ரத்தினமணி குவியல் போல இருக்கு. ரத்தினம், அதாவது ஒரு மலை போல மணிகளை குவித்து வைத்திருக்கிறோம் என்றாலும் அதுல ஒவ்வொரு மணியும் தனித்தனியா தான் இருக்கும், ஒன்னோட ஒண்ணு சேராது. அதே மாதிரி காலம் என்கிற பரமாணு ஒன்றுடன் ஒன்று தொடர்பில்லாததாக, ஆனால் உலகம் முழுவதும் வியாபித்திருக்கிறது. ஆனா ஒன்றோடு ஒன்று தொடர்பு கிடையாது காலம் என்கிற பரமாணு. இந்த காலம் என்பதை நம்ம ரெண்டு வகையா சொல்லணும். ஒண்ணு நிச்சய காலம், விவகார காலம். நிச்சய காலத்துலதான் இந்த காலம்ங்கிற பரமாணு சொல்லும். இது தோன்றுதல், அழிதல், இந்த நிலைப்பெரு, இந்த குணங்களை கொண்டுள்ளது. இந்த விவகார காலம் என்பது நாம் கணக்கிடக்கூடிய இந்த 4 மணி சமயம் என்பது மேலும் பிரிக்கப்பட முடியாத அளவுக்கு குறைந்த நேரத்தை தான் சமயம்னு சொல்லும். இந்த 4 மணி இந்த போல நம்ம பிரிவுகளை சொல்வது விவகார காலம். இந்த காலம் அப்படிங்கிறது ரத்தினமணி குவியல் போல ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக இருக்கிறது. இந்த நிச்சய காலம், இந்த கால திரவியத்தின் பரியாயங்கள் தொடர்ந்து, இந்த கால திரவிய பரியாயங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கால திரவியத்துக்கு நிமித்தமும் இந்த கால திரவியம் தான். நம்ம உயிர் புத்கலம் எல்லாத்துக்கும் பரியாயங்களுக்கு நிமித்தமும் இந்த கால திரவியம் தான். ஒரு மண் பானை செய்யறோம், அதுக்கு இவ்வளவு காலம் தேவைன்னு சொல்றோம். கால திரவியம் தான் நிமித்தமா இருக்கிறது. அங்கே கால திரவியம் இல்லைன்னா எப்படி நடக்கும்? காலம்ங்கிற திரவியம் இல்லைன்னா மண் ஒரு செகண்ட்ல மண்ணை பானையாக, ஒரு செகண்ட்னாலும் அது கால திரவியம் தானே. கால திரவியம் இல்லைன்னா இந்த செயல்பாடுகள் இதுக்கெல்லாம் இந்த நிமித்தம் இல்லைன்னா இதெல்லாம் நடைபெறாது. இந்த கால திரவியம் எல்லா பொருள்களுடைய இந்த பரிமாணங்களுக்கு எல்லாம் நிமித்தமாக இருக்கிறது. இந்த கால திரவியம் என்னன்னு சொல்றோம்னா அஸ்திகாயத்துல வராது. அஸ்திகாயங்கள் மற்ற 5 அஸ்திகாயங்கள், இந்த கால திரவியம் அஸ்திகாயத்துல வராது. ஏன்னா இது ஒன்னொன்னும் தனித்தனியா. அஸ்திகாயம் என்றால் பல பிரதேசங்களை ஒன்றாக கொண்ட பொருளை தான் அஸ்திகாயம் சொல்லும். உயிருக்கு அசங்கியாத பிரதேசங்கள் இருக்கு. அதே மாதிரி பல பிரதேசங்களை ஒன்றாக கொண்ட பொருள்களை அஸ்திகாயம் சொல்றோம். ஆனா அந்த கால திரவியத்துக்கு ஒரு அணு ஒரு பிரதேசத்துல இருக்கும். ஒரு பிரதேசம்னா என்னன்னா மேலும் பிரிக்க முடியாத அளவுக்கு நுண்ணிய உத்கல பரமாணு இந்த பரந்துபட்ட ஆகாய பிரதேசத்தில் எவ்வளவு இடத்தை எடுத்துக்கொள்கிறதோ அததான் ஒரு பிரதேசம் சொல்றோம். இப்படி ஒரு பிரதேசத்துக்கும் ஒரு கால அணு வீதம் அசங்கியாத கால அணுக்கள் இந்த உலகம் முழுவதும் வியாபித்திருக்கிறது. இது ஒவ்வொன்றும் தனித்தனியாக இருக்கிறது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பிரதேசங்கள் தான் இருக்கிறது. ஒரே ஒரு பிரதேசம் தான் இருக்கிறது என்பதால் இது அஸ்திகாயம் கிடையாது. மற்றவைகள் அஸ்திகாயம். மற்றவைகள் எப்படி அஸ்திகாயம்? உயிர் இருக்கு. இந்த உயிர் அசங்கியாத பிரதேசங்களை கொண்டது. நான் ஏற்கனவே சொன்ன ஒரு உயிர் கேவலி சமுத்தாத்தை எடுக்கும் பொழுது இந்த லோகாகாயம் அளவுக்கு விரிந்து நிற்கிறது. தன் மூல சரீரத்தை விடாம லோகாகாயம் அளவுக்கு விரிந்து நிற்கிறது என்று. அந்த லோகாகாயம் அசங்கியாத பிரதேசங்களை கொண்டது. அந்த அளவுக்கு உயிருக்கும் அசங்கியாத பிரதேசங்கள் இருக்கு. ஆனா அது தன் சுருங்கும் விரியும் தன்மை காரணமாக ஒரு சூக்ஷமமான நுண்ணுயிரில் கூட இருக்கிறது. அந்த அளவுக்கு சுருங்கி இருக்கிறது. ஒரு சூக்ஷ்மமான நுண்ணுயிர் கூட அப்படி சுருங்கி இருந்தாலும் அதுவும் அசங்கியாத பிரதேசங்களை கொண்டது. ஒரு சூக்ஷ்மமான நுண்ணுயிர் கூட, அதாவது ஒரு ஊசி முனை அளவு இருக்கக்கூடிய ஒரு நுண்ணுயிர் கூட அசங்கியாத பிரதேசங்களை கொண்டது.
இப்போ ஒரு ஒரு புடவை இருக்கு, 8 முழம் புடவை இருக்கு, 8 முழம் வேஷ்டி இருக்கு. அதை வந்து பாக்குறது 8 முழம் அவ்வளவு இடத்த பரப்பி வச்சா அவ்வளவு இடம் இருக்கு. அதை வந்து மடிச்சா அது 4 முழம் ஆகுது, மறுபடியும் மடிச்சா 2 முழம் ஆகுது, அடுத்து மடிச்சா 1 முழம் ஆகுது. நீ எவ்வளவு சுருக்க முடியுமோ அந்த அந்த மாதிரி சுருங்கி ஒரு உயிர் வந்து இருக்கிறதே தவிர உண்மையில் உயிர் அசங்கியாத பிரதேசங்களை கொண்டது. அதால அசங்கியாத பிரதேசங்களுக்கு விரிய முடியும் தன்மை உடையது. ஒரு உயிர் எப்படி சுருங்கி விரியுது. இப்போ ஒரு ரூம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த ரூம்ல ஒரு விளக்கு, ஒரு லைட் எரிய விடுறோம். அது மேல வந்து ஒரு சொம்பையோ இல்ல குடத்தையோ கவிழ்த்து வைக்கிறோம். கவிழ்த்து வைக்கும் போது அந்த அளவுக்கு மட்டும்தான் அதோட ஒளி இருக்கும். அதை விட அதை எடுத்துட்டு ஒரு பெரிய கூடையை கவிழ்த்து வைக்கிறோம். அந்த பெரிய கூடை எவ்வளவு இருக்கோ அந்த அளவுக்கு ஒளி இருக்கும். அதையும் எடுத்துடுறோம், அந்த ரூம் அளவுக்கு அந்த ஒளி இருக்கும். இப்படி தான் எடுத்துக்கொண்ட புற்கள உடம்பின் அளவுக்கு தன்னை சுருங்கவோ விரியவோ செய்யக்கூடிய அளவுக்கு ஆற்றல் உடையது உயிர். அந்த உயிர் அசங்கியாத பிரதேசங்களை கொண்டது. ஒரு புற்களம், அதாவது ஒரு புற்களம், அது புற்களம் வந்து ஒரு புற்களம் ஒரு பரமாணு, ஒரு பரமாணு புற்களம் வந்து ஒரு பிரதேசத்துக்கு ஒண்ணு அப்படின்னு சொல்லலாம். ஆனா ஒரே பிரதேசத்துல பல புற்களங்கள், ஸ்கந்தங்கள் இருக்கவும் முடியும். இப்போ இவ்வளவு சொல்ற உயிர், உயிரற்றது, புற்களம், இதெல்லாம் எந்த எண்ணிக்கையில இந்த உலகத்துல இருக்கு? உயிர் வந்து அனந்தம் இருக்கு, அனந்த உயிர்கள் இருக்கிறது இந்த உலகத்தில். அதாவது அனந்த, இன்ஃபினிட்டி, அளவு, ஒரு தொடக்கமும் கிடையாது, முடிவும் கிடையாது. புற்களம் அனந்தான, உயிரை விட அனந்தம், அனந்த மடங்கு அனந்தானந்தம் இருக்கு. ஏன்னா ஸ்கந்த வடிவுல எல்லா இடத்துலயும் இருக்கு. அனந்தானந்த உயிர்கள் இந்த உலகத்துல இருக்கு. தன்மம்ங்கிறது ஒரே ஒரு பொருள் தான், அதன்மம்ங்கிறதும் ஒரே ஒரு பொருள் தான். ஒரே ஒரு பொருள் தான் இருக்கு, அது உலகம் முழுவதும் வியாபித்திருக்கு. அதன்மமும் உலகம் முழுவதும் வியாபித்திருக்கு. காலம்ங்கிறது பரமாணு, ஒவ்வொன்றும் தனித்தனியான பரமாணு இந்த உலகம் முழுவதும் வியாபித்திருக்கு. ஒவ்வொன்றும் தனித்தனியாக இருக்கிறது. இந்த ஆகாயம் இவை அத்தனைக்கும் இடம் கொடுத்திருக்கிறது. இந்த ஆகாயம் எப்படி இடம் கொடுத்திருக்கு? இப்போ சித்தசீலால உயிர், நம்மலாம் உடம்போடு கூடியிருக்கிற உயிரா இருக்கிறோம். ஆனா சித்த நிலையில இருக்கிற உயிர், அது வந்து உயிர் மட்டும்தான் அங்க இருக்கிறது. அந்த உயிர் பொருள், அதாவது ஒரு பொருள் வந்து இன்னொரு பொருளை டிஸ்டர்ப் பண்ணாது. ஒரு உயிர் இருக்குன்னா அந்த இடத்துல புற்களம் இருக்கிறதோ, தன்மமோ, அதன்மமோ எல்லாமே ஒரே இடத்துல இருக்க முடியும். ஏன்னா ஒரு பொருள் இன்னொரு பொருளை டிஸ்டர்ப் பண்ணாது. அப்படி எல்லா பொருள்களுக்கும் இடம் கொடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த ஆகாயத்துக்கு இருக்கு. ஒரே பிரதேசத்தில் ஒரே நேரத்தில் அனைத்து பொருள்களுக்கும் இடம் கொடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த ஆகாயத்திற்கு இருக்கிறது. ஒரே நேரத்தில் இன்னொரு பொருளுடன் சேராமல், ஆனால் இன்னொரு பொருள் ஒரே பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அளவுக்கு இந்த பொருள்கள் வந்து அதுக்கு ஆற்றல் இருக்கிறது. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. ஒரு ஆகாய பிரதேசத்துல, ஒரு பிரதேசத்துல அனைத்து பரமாணு போன்ற அனைத்து பொருள்களும் ஒரே இடத்துல இருக்க முடியும். இப்ப சித்தசீலால வந்து பகவானுடைய உயிர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. உட்கார்ந்த நிலையில எவ்வளவு பிரதேசம் இருக்குதோ, அவருடைய உயிர் எவ்வளவு பிரதேசங்கள் அது இருக்குதோ, கடைசியா மனித உருவுல எவ்வளவு பிரதேசம் எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்கும். அந்த இடத்துல நிகோத ஜீவன்கள் இருக்கு, அதனுடைய ஊடல்கள், இந்த புத்கலங்கள் எல்லாம் இருக்கு. அது உயிரை டிஸ்டர்ப் பண்ணல, அதுவும் அங்கேயேதான் இருக்கு. எல்லா இடத்துலயும் லோகாகாயம் முழுசுக்கு தன்ம திரவியங்கள் இருக்கு. அதுவும் அந்த ஒரு மகாவீரரோ இது பகவான் உட்கார்ந்து இருக்கிற இடத்துல அந்த தன்ம திரவியம், அதன்ம திரவியம் இருக்கு. அங்கே கால திரவியம் இருக்கு. பரியாயங்கள் முக்காலமும் நடந்து கொண்டு இருக்கின்றது. இப்படி ஒரே இடத்தில், ஒரே பிரதேசத்தில், ஒரே சமயத்தில் அனைத்து பொருள்களும் ஒரே இடத்தில் இருக்க முடியும். அப்படி இருக்கிறதுனாலதான் அனந்தானந்த புற்களங்களும் அனந்த உயிர்களும் அசங்கியாத பிரதேசத்துல இருக்கு. இந்த உலகம் அசங்கியாத பிரதேசங்களை கொண்டது. இந்த உலகத்துல இந்த 6 மெய்ப்பொருள்கள் தான் இருக்கிறது. இதை தவிர ஒண்ணு கூடவும் இல்லை, குறையவும் இல்லை. உயிர் வந்து அனந்தம் இருக்குன்னு சொன்னேன், புற்களம் வந்து அனந்தானந்தம் இருக்குன்னு சொன்னேன், தர்ம திரவியம் 1, அதன்ம திரவியம் 1, ஆகாசம் 1.
இந்த லோகாகாயம் அலோகம் மொத்தமா பறந்துபட்டதா ஒரே ஒரு பொருள், அதுவும் பிளவுபடாத அகண்டு பறந்து விரிந்த ஒரே பொருளாக இருக்கிறது. நிறம் முதலான குணங்கள் எதுவும் இல்லை, நம் இந்திரியங்களால அறியவும் முடியாது அப்படிப்பட்ட பொருள். ஆனால் அந்த பொருள் தான் மற்ற பொருள்களுக்கு இடம் கொடுத்துள்ளது. இதை இந்த 5 பொருள்களையும் நம்ம அஸ்திகாயம் சொல்றோம். காலம் மட்டும் அஸ்திகாயத்துல வராது, ஏன்னா ஒவ்வொன்றும் தனித்தனியாக இருக்கிறது. அதாவது மற்ற பொருள்கள்லாம் பகுப்பிரதேசம். காலம் காலம் புத்கலம் தனியாக ஒரு பரமாணுவாக இருக்கும்போது ஏகப்பிரதேசம். கால பரமாணுவும் புத்கல பரமாணுவும் ஏகப்பிரதேசம். ஆனா புத்கல பரமாணு ஸ்கந்தமாக ஒரு பொருளுடன் ஒண்ணு சேரவோ பிரியவோ முடியும். இப்படிப்பட்ட 6 பொருள்கள் தான் இந்த உலகத்தில் இருக்கிறது. இதை தவிர வேறு பொருள்கள் இல்லை, இருக்கவும் தேவையில்லை. ஆனா இந்த பொருள்களில் ஏதோ ஒண்ணு குறைபட்டாக கூட இது உலகமா இருக்காது. அதன்ம தன்ம திரவியம் இல்லைன்னா உலகம்னு எப்படி இதை சுட்ட முடியும்? உலகம் அந்த அதன்ம தன்மம் அப்படிங்கிற பொருள் இருக்கிறதுனாலதான் இத உலகம்னு நம்ம சொல்றோம். தனியா அதை பிரிச்சு காட்டுறதுக்கு அந்த எந்த அளவு, எந்த பரப்பளவுக்கு இந்த தன்ம திரவியமும் அதன்ம திரவியமும் இருக்குதோ அந்த பரப்பளவு தான் உலகம். இதை தாண்டியது எல்லாமே அலோகம். மறுபடியும் நான் சொன்ன விஷயங்கள்ல ஒரு ரீகேப் பார்க்கலாம். இந்த உலகம் 6 பொருள்களால் நிரம்பியுள்ளது. பொருள் என்பது குணங்களின் சமூகம். குணம் என்பது எந்த ஒரு விஷயம் நிலையா இருக்கிறதோ, 3 பரியாயங்களிலும் மாறாமல் சத் ஆக இருக்கிறதோ அதுதான் அதோடைய குணம். அந்த குணங்களின் சமூகம் தான் பொருள். இந்த பொருள்களின் சமூகம் தான் உலகம். இந்த உலகத்துல 6 பொருள்கள் தான் இருக்கிறது. உயிர், உத்கலம், தன்னும், அதன்னும், ஆகாயம், காலம். இந்த 6 பொருள்கள் தான் இருக்கிறது. இந்த 6 பொருள்கள் அல்லாத உலகத்தை, அதாவது அலோகம்னு சொல்றோம். இந்த 6 பொருள்கள் இருப்பதைத்தான் உலகம்னு சொல்றோம். இங்க இருக்கிற உயிர் பொருள், இந்த உயிர் பொருள் அறிவை கொண்டது, தன்னையும் பிறவற்றையும் அறியக்கூடிய ஆற்றல் கொண்டதாக இருக்கிறது. புத்கலம் அறிவு அற்றது, ஆனால் நிறம், மனம், சுவை, உரு போன்ற குணங்களை உடையதாக இருக்கிறது. தன்மங்கிற திரவியம் ஒரு பொருள் இடம்பெயர்வதற்கு நிமித்தமாக இருக்கிறது, ஆனால் உதாசீன நிமித்தமாக இருக்கிறது. அதன்மங்கிற ஒரு திரவியம் ஒரு பொருள் தானாக விரும்பி நிற்க வேண்டும் என்று நினைக்கிற ஒரு பொருளுக்கு நிற்பதற்கு நிமித்தமாக இருக்கிறது. அது விரும்பி செய்வதில்லை, ஆனால் நிமித்தமாக இருக்கிறது. ஒரு மர நிழல் போல. மர நிழல் இருக்கு, அது நம்மளை கூப்பிட்டு நிக்க வைக்கிறது இல்லை, நிக்கிறோம். ஆனா நம்ம நிக்கும் போது அது நமக்கு நிக்கிறதுக்கு அது ஒரு காரணமா இருக்கேன்னா அது நிழல். அந்த மாதிரி ஒரு உதாசீன நிமித்தங்களாக இருக்கிறது. ஆனால் இந்த உலகத்திலே உலகம் முழுக்க வியாபித்திருக்கிறது இந்த 6 பொருள்கள். பிளவுபடாமல், தன்மம் அதன்மம் பொருள்கள் பிளவுபடாமல் எள்ளுக்குள் எண்ணெய் போல உலகம் முழுவதும் வியாபித்திருக்கிறது. இந்த காலம் என்பது ஒவ்வொரு பிரதேசத்திற்கும் 1 வீதம் அசங்கியாத பிரதேசங்கள் கொண்ட இந்த உலகத்திலே அசங்கியாத கால பரமாணுக்கள் இருக்கிறது. அதுவும் உலகம் முழுவதும் நிறைந்திருக்கிறது. இந்த உயிர் பொருளும் புத்கலமும் உலகம் முழுவதும் நிறைந்திருக்கிறது. இந்த அத்தனை பொருள்களுக்கும் இந்த ஆகாயம்தான் இடம் கொடுத்திருக்கிறது. இந்த ஆகாயத்துலதான் அத்தனை பொருள்களும் நிறைந்திருக்கிறது. இதெல்லாம் பகவானால் அருளப்பட்டது. பகவானால் அருளப்பட்டதுன்னா இந்த பொருள்கள் தொடக்கமில் காலத்திலிருந்து முடிவில் காலம் வரைக்கும் இருக்கும். இதுக்கு யாரும் கர்த்தாலாம் கிடையாது. எந்த பகவானுமே இதை உருவாக்கல. இதை காத்து வச்சிருக்கவும் இல்லை, அழிக்கவும் முடியாது. ஆனால் இப்படிப்பட்ட மிக நுண்ணிய விஷயங்கள் இருப்பது நம் கண்ணுக்கு புலப்படாதது, நம் இந்திரியங்களுக்கு புலப்படாதது. இது பகவானுடைய கேவல ஞானத்தினால் அறியப்பட்டு நமக்கு அறவுரை மூலம் எடுத்துரைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இது பகவானால் அருளப்பட்டது. இதுல பொய் இருக்காது. இது மெய்ப்பொருள்கள். மெய்ங்கிற வார்த்தை அது உண்மை தன்மை சுட்டுவதற்காக வந்திருக்கிறது. ஏன்னா இது பகவானால் அருளப்பட்டது. இது சந்தேகிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவருக்கு பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, பகவானுக்கு அவசியம் இல்லை. ஏன்னா அவரு விருப்பு எல்லாம் விட்டுட்டவர்.
அவருடைய உரைகள் அத்தனையும் நிஜமாகத்தான் இருக்க முடியும். இப்படிப்பட்ட இந்த மெய்ப்பொருள்களின் இருப்பினால்தான் இந்த உலகம் இருக்கிறது. இந்த மெய்ப்பொருள்கள் இல்லைன்னா இந்த உலகம் இல்லை. இந்த 6 பொருள்கள் தான் இருக்கு. ஒண்ணு கூடவோ குறைவோ இல்லை. இதுவரை பொறுமையாக கேட்ட அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள். இந்த நிகழ்வுக்கு ஏற்பாடு செய்து தந்திருக்கிற கவிராசர் மகராசர் அவர்களுக்கும் ஸ்ரேயன்குமார் ஐயா அவர்களுக்கும் இந்த ஒரு நல்ல வாய்ப்பை எனக்கு கொடுத்ததற்காக மிகவும் நன்றி. அனைவருக்கும் மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். கண்ணுங்களா, இப்போ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. சும்மா அதிருது இல்லை? அப்பப்போ நம்ம ஆதிபகவான் யூடியூப் சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, அப்பப்போ கமெண்ட்ஸ் கூட கொடுத்தீங்கன்னா சும்மா எப்படி இருக்கும்? நன்றி.